பொருள் காட்சி வந்திருக்கியா? ஏய் செம்மையாகுதுப்பா இது. அவர் எப்படி நின்றுக்கிறாரு பார்த்தியா? ஆனால் பயங்கரமாக போறியா சொல்ல உட்கார. இங்கே பாரு ஜோயல் சூப்பராக இருக்குது பாரு எல்லாம். ஐயோ ஒரு வழி மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. பொருள் காட்சி வந்திருக்கியா? சரியான கூட்டம், பயங்கர கூட்டமாக இதில். உள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஆனால் பெரியவங்களுக்கு 40 ரூபா டிக்கெட் போட்டிருக்கு. உள்ளே போயிட்டு பொருள் காட்சி வந்துக்கிறியா? ஏரோப்ளைன்லாம் வச்சுருக்காங்கல்ல? ஏரோப்ளைன்லாம் என்னன்னு தெரியல. வாங்க பொருள் காட்சி வந்தாச்சு. வீடியோக்குள்ளே போவோம். தான் டிக்கில் எவ்வளோ கூட்டம். இதுண்ணா ஆர்கலாடெக்ஸ். ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ்லேயே பஞ்சு மிட்டாய் பெட்டு பற்றியா? பொருள் காட்சி பஞ்சு மிட்டாய் குஷன் மாதிரியா? என்ன அது நார்மல் பெட்டாக தான் இருக்கும். இப்போ அண்ணா இவ்வளோ கூட்டம் இருக்குது. இந்த சைடு வேறு போகுது. இந்த சைடு அந்த இதுவா? இல்லை இப்படி இருந்து பார்த்துட்டு தான் நம்ம போகணும்னு நினைக்கிறேன். அங்கே பாரு அந்த சைடில் லாஸ்ட்டில் தான் அந்த இது. இந்த சைடில் வந்து அந்த பேய் இதுவெலாம் பேய் இது மொக்க. இந்த சைடு ஃபுல்லாக அந்த ஏதோ அரங்க மாதிரி இருக்குது. போய் பார்க்கலாமா? இந்த சைடு ஃபுல்லாக அந்த பொருளுங்க மாதிரி. அந்த சைடு தான் அந்த விளாட்றதுலாம் போல் இல்லை? ஜோயல் பால் கேம் பாரு. இங்கே பாரு பேய் கந்தர்வ கோட்டை. இங்கே பாருக்கு அந்த பொம்மை இது மாதிரி 3D ஆகுது. இங்கே ஏகப்பட்ட கடைங்க வந்துட்டுக்குதுல்ல? எப்பா எவ்வளோ கடைங்க. ஜோயலுக்கு கண்ணாடி. ஜோயல் கண்ணாடி பார்க்குறியா? ஜோயல் என்ன கண்ணாடி அவனுக்கு இருக்குமா கண்ணாடி? ஜோயல் கண்ணாடி பார்க்குறியா? வாட்சி கண்ணாடி என்ன வேணும்? கண்ணாடி வேணுமா? இப்போ ஏகப்பட்டது இருக்குது. நல்லா தான் இருக்கும். கண்ணாடி போட்டு சூப்பராக இருக்கிறான்ல ஜோயலு. நல்லா இருக்குதா இது? ஒயிட்டு வேணாம், இந்த கலரே நல்லா இருக்குதுல்ல? ஏன் நல்லா இல்லை? இது நல்லா இது. ஜோயல் கண்ணை மூடக்கூடாது. போதும் இது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பேய் வீடு சவுண்டு பார்த்தியா? உங்க பேய் வீட்டில் இதோ பாருப்பா. இங்கே பார்த்தியா சூப்பராக இருக்குது. ஜோயில ஃபோட்டோ எடுக்கலையா? செம்மையாகுதுப்பா இது. நம்ம மெரினா பீச் பொருள் காட்சியில் இவ்வளோ சூப்பராக சுற்றுறானுங்கப்பா. இங்கே வா ஜோயல். இங்கே பாரு விளாட்றியா? இந்த சைடு ஃபுல்லாக கடை தான். ஜோயல் இங்கே பார்த்தியா? உன்னை ஏற்றி விட்டா இதில் சுற்றுவியா? ஏண்டா இல்லை பேய் வீடு போகலாமா? அப்பா செம்ம ஜாலியாக இருக்கு. ஆனால் சின்ன பசங்களாகவே இருந்துட்டு போயிடலாம் போல். நல்லா ஜாலியாக விளாட்றதுக்கு. சரியா ஜோயல் போகலாமா? செம்ம ஜாலியாக விளாட்றானுங்களே பசங்க. 100 ரூபாவா இதுக்கா? ஆனால் பசங்க விளாட்றதுக்கு ஜாலியாக இருக்கும். நம்மலாம் போக முடியாதுல்ல. பேய் இருக்கிற மாதிரியே காமிப்பாங்க. ஆனால் அந்த சவுண்டு மட்டும்தான் கேட்கும். ஐஸா வேணும்? எவ்வளோன்னு தெரியலையே. ஆனால் கோன் ஐஸு 50 ரூபா. எப்பா இல்லை அதிகம்தான். அந்த லேலத்தில் எடுத்து இது பண்ணுவாங்கல்ல, லீஸ் மாதிரி விட்ருப்பாங்க. அதெல்லாம் இந்த பொருள் காட்சி இந்த சீசன் டைம் முடிக்கிறதுக்குள்ளே சம்பாதிக்கணாமா? அதனால் அவ்வளோ. ஆனால் இருந்தாலும் 20 ரூபா விற்றா கூட நல்லா ஓடும் போல இருக்கு. உலகை மாற்றிய கண்டுபிடிப்பு. சைக்கிள்லேருந்து அந்த இது பழைய இதுவெல்லாம் அப்படியே கப்பல் ஹெலிகாப்டரு அந்த மாதிரி. ஏதோ ஆயில் போல எது நீங்கள் அந்த இது மொக்க இதில் அப்படியே நின்று ஃபோனை வச்சு அந்த சுற்றின்னு எடுக்கலாம். அது எவ்வளோன்னு தெரில. நம்ம ஃபோனை வச்சோன்னா அது பாட்டு சுத்தம். நம்ம அதுக்கேற்றா போல் வீடியோ எடுக்கிறது. இதை பாருப்பா ஜோயல். இங்கே பார்த்தியா சூப்பராக இருக்குது.
யார் இவனா? இவன் எப்படி போவான் பாரு. இங்கே பார்த்தியா ஜோயல் செம்மையாக இருக்கு பாரு குழந்தைங்களுக்கு. ஆனால் இந்த வாட்டி குழந்தைங்களுக்குலாம் ஏகப்பட்டது விளையாடுறதுக்கு வந்துருக்குல்ல. ஆனால் ஏகப்பட்டது வந்துருக்குல்ல குழந்தைங்களுக்கு விளையாடுறது எல்லாமே சூப்பராக இருக்குது பாரு. என்ன விளையாட போறியாப்பா? விளையாட போகிறானா? என்ன கேம் விளையாட போகிற? ஏய் இதில் விளையாடுவியாரா? பயங்கரமாக இருக்குது அந்த கார் கேமு எல்லாமே இங்கே எடுத்துன்னு வந்து வச்சிட்டாங்க போல். காரு அது இதுன்னு சூப்பராக இருக்குது பாரு. ஆனால் குழந்தைங்கள கூட்டின்னு வந்தால் செம்ம என்ஜாய் பண்ணலாம். குழந்தைங்க என்ஜாய் ஆனால் சரியான என்ஜாய். என்ன ஜோயல்? ஜோயல் ஜாலியாகிறியா? எங்கே போகிற? அதுவா அந்த இது விளாட்ணுமா? அது கார் கேமு, அந்த காரு அது விளாட்ணுமா? எவ்வளோன்னு தெரியலையேவா? 50 ரூபா தானே அதுவும் அந்த வாத்து பொம்மை. நிறையா கேம்ஸ் இருக்குல்ல இந்த வாட்டி, ஏகப்பட்ட கேம்ஸ். இது என்னன்னு தெரியல, ஏதோ சும்மா. ஆனால் உள்ளே போனால் ஒன்றும் இருக்காது. மேஜிக் வேல் செம்ம. மாயாஜாலம் மாயாஜாலம் கூடு விட்டு கூடு பாயிரம். மோட்டு போட்டுல பாரு ஜோயல், மோட்டு போட்டுல மோட்டு போட்டுலு மையால வரையப்பட்ட போர்டு மட்டும் பார்த்தா போதுமா? உண்மையான மாயாஜால காட்சிகளை பார்க்க வேணாமா? ஆந்திரா, கர்நாடகா, பல்வேறு மாநிலங்கள்ல தன்னோட மாயாஜால காட்சி. அவர் எப்படி நின்றுக்கிறாரு பார்த்தியா? மாஸ்க் எல்லாம் போட்டுன்னு எல்லாரையும் வர வைக்கிறாரு போல. நிறையா இருக்குது அங்கே பாரு. ஃப்ளைட்டு பாருமாப்பா, ஃப்ளைட்டுக்குள்ளே போகிற மாதிரி அங்கே பாரு. இது பார்த்தியா? இது என்னது? ஐஸ் வேல்டா? ஸ்னோ வேல்டு. ஸ்னோ வேல்டு கூட இருக்கா இங்கே? பனி இது. ஆனால் அந்தளவுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சில. அங்கே பாரு மக்கா, ஃப்ளைட்டு பாரு. இதோ பாரு, அங்கே பாரு ஏரோப்ளைனு. அங்கே பாருப்பா ஜோயல், ஏரோப்ளைன் பாருப்பா. செம்ம. இது போடுறா ஜோயல், ஃபைட்ருமேன் போடுறா. அங்கே பாரு ஜம்பிங்கு. இந்த வாட்டி எல்லாமே இருக்குது பொருள் காட்சியில். செம்ம என்ஜாய் வந்தா. ஆனால் சின்ன பசங்களுக்கெல்லாம் பாலிங்கு என்ஜாய், குதிக்கிறது. ஏரோப்ளைன் வேறு இருக்குது. ஏரோப்ளைன் பார்த்தியா? அதான் வண்ண மீன்கள் கண்காட்சி. ஆனால் கீழே போட்டிருக்கு. மேலே வந்து ஏரோப்ளைன் போல இருக்குது. ஆனால் நல்லா இருக்குல்ல. இந்த வாட்டி நிறையா டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க போலல. மொத்த கூட்டமும் இந்த அப்பள கடையில் தான் நிற்கிது. அப்பளம், மிளகா பஜ்ஜி. ஆனால் இந்த பானிபூரி, சோலாபூரி, பாவு பஜ்ஜி. ஆனால் இந்த வாட்டி நிறையா கடை. அவ்வளோ சீக்கிரத்தில் இருட்டுச்சு. எப்படி தான் இருட்டுச்சுன்னு தெரில, வந்ததுன்னு தெரில. ஆனால் இன்னும் முக்கால்வாசி நாங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. இன்னும் அவ்வளோ தூரம் போனால் தான் ஜோயால் அந்த ராட்டினம் எல்லாமே இருக்குது. இன்னும் அவ்வளோ தூரம் போனோம் என்ன ஜோயால். ஆனால் ஏகப்பட்ட கடைங்க இருக்குது இந்த வாட்டி. ஏகப்பட்ட கடைங்க, ஏகப்பட்ட குழந்தைங்களுக்கு விளாட்றது ஏகப்பட்டது இருக்குது. உங்களை ஸ்ட்ரைட்டாக அங்கே ராட்டினம் அதுக்கிட்ட போயிட்டு வீடியோவை காட்ட ஆரம்பிக்கிறேன். மெயினாக நம்ம எங்கே வரணுமோ வந்தாச்சு. ஜோயல் அங்கே பேர் ராட்டினம் பேர் செம்மையாக இருக்குது பேர். ஏய் அப்பா, இந்த வாட்டி பயங்கர கலர்ஃபுல். ஐயோ எப்படி போகுது. ஆனால் பயங்கரமாக போறியா சொல்லுவாங்க. இப்படி போய் போடுற. இங்கே பாரு ஜோயல், சூப்பராக இருக்குது பாரு எல்லாம். ஐயோ இதோ பாரு ஜோயல், இங்கே பாரு ஜோயல், இது பாரு இங்கே பாருப்பா. அங்கே பாரு, அங்கே பாரு. ஐயோ சூப்பராக போகுது பாரு. சரியா இருக்கு போகிறேன் ஜோயல். அங்கே பாரு சுத்திரியா?
ஆள் இருந்தால் தான் சுற்றுவோம் போல இதில். ஐயோ ஏறுது. இது மேலே போகாது, இது கொஞ்சம் தூரம் பாதி தூரம் போயிட்டு வரும். ஆனால் அதுவே பயமாக இருக்கும் தெரியுமா? ஆமாம், புஷோத்தி நீ நான் நவீன் எல்லாம் போனோன்னா செம்மையாக இருக்கும். அங்கே போய் ஐயோ அங்கே பார்த்தியா? ஐயோ ஒரு வழி ஆக்கிட்டோம் போல இருக்குதா? அங்கே கிருன்னு ஆகிடும். ஆனால் ஐயோ என்ன கத்துறாங்க. ஆமாம் இதெல்லாம் ரொம்ப, ஆனால் தலைலாம் சுத்த ஆரம்பிச்சிடும். ஐயோ அம்மாடி, அவனுக்கு என்னன்னு யோசிக்கிறான் ஜோயல். என்னப்பா ஜோயல் என்னன்னு தெரியலையா? அவனுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா எல்லாம் கத்துறாங்க, என்னத்துக்கு உட்காந்து சுற்றுறாங்கன்னு பார்த்துன்னுக்குறான். ராட்டினம் கிளம்பிச்சு போக இந்த ராட்டினத்தில் சுற்றுடா. வேற என்ன இதெல்லாம்? ஐயோ அவ்வளோதான், நான் ஒரு வழி ஆகிடுவேன். கிருன்னு ஆகிடும். வாந்தி வர அளவுக்கு ஆகிடும். நம்மளாம் சுற்றினோன்னா நம்மளுக்கு எல்லாம் இந்த மாதிரி சின்ன கேம் தான், அந்த பெரிய கேமுக்கே போகக்கூடாது. இது நான் விளையாடுவா? ஆனால் இது கூட பயங்கரமாக இருக்கும் தெரியுமா? செம்ம பயங்கரமாக சுற்றும். இப்படியும் சுற்றிக்கிட்டே இருக்கும். இதில் எப்படி குழந்தலாம்? இதோ குழந்தைங்களுக்கு நீ தான் அதை பைக் ஓட்டுறானுங்க, என்னன்னே தெரியாமல் ஓட்டுறானுங்க. எல்லாருமே ஒரு ரவுண்டு போயிட்டு இருக்காங்களே ஒரு ரவுண்டில். இப்படிவா 6 வயசுக்கு? ஆமாம் எதுலேயுமே இது அந்த மாதிரி இந்த அதில் தான் பார்த்தியா? அதில் கூட ஜோயல்லாம் விட மாட்டாங்க. சின்ன பையன்ல யாராயிடும். அவள் தான் போல சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க பேர். ஐயோ ஆரம்பிக்குது ஜோயல், பொறுமையாக ஆரம்பிக்குது. அங்கே பேர் அங்கே போகிறேன் எல்லாரும் கொடுக்குறதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுறான். இதே மாதிரி ஜோயல் இங்கே போயிருப்பா. ஐயோ சுற்ற ஆரம்பிச்சிச்சு பேர். அவள் தான் ரொம்ப கிருன்னு இருக்கும் உங்க. மறுபடியும் ஆரம்பிச்சாங்க. ட்ரெயினில் போகிறோமா ஜோயல்? ஜோயல் புச்சிக்கோ ட்ரெயினில் போகிறோம். ஜோயல் இங்கே பாரு ஜோயல். அவ்வளோதான் லாஸ்ட்டு.
பொறுமையாக இறங்குதுல. டச்சாக நம்ம இதில் போக போகிறோம். இதில் நம்ம ஃபைனல் டச் இதில் தான் போக போகிறோம். அவள்தான் ஒரு வழியாக முடிச்சாச்சு. ஐஸ்கிரீம் கேட்டு அடம் பிடிக்கிறான். இதோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பொருட்காட்சி அனுபவம் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. நல்லா இருந்ததுங்களா? டேய் இறங்கக்கூடாது கீழே.